அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று இரவு நேர தேவனுடைய வார்த்தை எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினாலும் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனங்களே, கர்த்தருடைய வசனம் ஜீவனும் வல்லமை உள்ளது என்று வேதம் சொல்கிறது. இருபுறம் கருக்குள்ள பட்டயமாக இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. அவை ஆத்துமா ஆவி கணுக்கள் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக அதிலே சென்று வசனம் கிரியை செய்கிறது. இறுதி நினைவுகளை யோசனையும் வரையக்கிறதாக இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. ஆகவே வசனத்தையும் நாம் சாதாரணமாக நினைக்காமல் அதில் ஜீவன் இருக்கு, உயிர் இருக்கு என்பது வேத வசனமே சொல்கிறது. அதை நாம் உட்கொள்ள வேண்டும், அதை நாம் விசுவாசிக்க வேண்டும், அதை உணர்ந்து நாம் ஜெபிக்க வேண்டும், அதை உணர்ந்து நாம் துதிக்க வேண்டும், அதை உணர்ந்து சொல்லி ஜெபிக்க வேண்டும். உங்களுக்காக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எல்லோருக்கும் தகப்பனே, கர்த்தருடைய வசனம் பிரயோஜனப்பட உள்ளதாக தகப்பனே, நீங்கள் தகப்பனே பிரயோஜன பாத்திரமாக மாற்றுங்க ராஜா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அனைவருக்கும் உணர்வுள்ள இறுதி தாங்க ராஜா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. என்னை அனைவருடைய மாம்சக்கு மூடப்பட்டு ஆவிக்குரிய கண்கள் திறக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நன்றி ராஜா. ஆவியானவர் தகப்பனே எல்லோரும் இடைப்படுங்க ராஜா. உடைய ஆண்டவரே, உடைய வருகை மிகவும் சயம்பா இருக்குது ராஜா. எச்சரிப்பின் செய்தி எல்லோரும் சபையிலும் தகப்பனே இசப்பா சொல்லி கொண்டிருக்கிறாங்க ராஜா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எல்லோரும் ஆயத்தப்படுத்தி சொல்லி தகப்பன் நீங்கள் சொல்லியிருக்கிற தகப்பனே. ஆகவே நாங்கள் ஆண்டவரே இசப்பா ஸ்தோத்திரம், உடைய ரகசிய வருகைக்கு முன்னதாகவே தகப்பனே நாங்கள் ஆயத்தப்பட்டு ஜெபிக்க வேண்டும் ராஜா. எல்லா சபைகளும் ஒன்று கூடி ஜெபிக்க ஆண்டவர் எழுப்புதலின் காலம் தகப்பனே, இந்த கிருபையின் காலம் தகப்பனே இசப்பா எல்லா ஜனங்களும் ஆண்டவரே இசப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே ரட்சிக்கப்படணும். எல்லா நாடுகளும் தகப்பனே இசப்பா ஸ்தோத்திரம் எழுப்புதல் உண்டாகணும் அப்பா. எங்கள் தமிழ்நாட்டில் எழுப்புதல் உண்டாகணும் ராஜா. எங்கள் சென்னை பட்டணத்தில் எழுப்புதல் உண்டாகணும் ராஜா. எங்கள் குடும்பத்தில் எழுப்புதல் உண்டாகணும். எங்கள் சபைக்குள் எழுப்புதல் உண்டாகணும் தகப்பன். எங்கள் பிள்ளைகளும் தகப்பன் நின்பி பிரகாசிக்கணும், ஜாதிகளை சொந்தமாக்கணும் அப்பா. சோத்திரங்கத்தாவே ஆண்டவரே, சோத்திரங்கத்தாவே ஆண்டவரே வருகை இப்போ நாங்கள் எல்லோரும் எடுத்துக்கொள்ளப்பட எங்கள் ஒவ்வொருத்தரையும் தகுதிப்படுத்துங்கப்பா. மீட்பெரும் ரட்சகமாக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவன் நல்ல தகப்பனே. ஆமேன்.